உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷனம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730554974423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. நமசிவாய. சமீபத்தில் வாமனன் சேஷாத்ரி, அதாவது இப்போ ஸ்ரீ குருன்னு இருக்கக்கூடிய சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் வந்து நம்ம வந்து ஃபார்ச்சுனா பற்றி ஒன்று பேசியிருந்தோம். ஃபார்ச்சுனாவோட ஒரு 2 முக்கியமான ஒரு பரிகார முறை, ஃபார்ச்சுனா வச்சு பண்ணோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கொடுக்கும்போது பார்த்தோன்னா இந்த யக்ஷினியை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தேன். இந்த யக்ஷினியை பற்றி ஏதாவது ஒரு சொல்கிறதுனாலே நமக்கு யோசனையாக இருக்குது, ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பேசியிருந்தேன். இப்போது நான் வந்து பார்க்க போகிறது யோகினி. நான் எதுக்காக இதை முதலே சொல்லிட்டேன்னா, நீங்கள் யக்ஷினிக்கு யோகினின்னு நீங்கள் வந்து தனித்தனியாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்படிங்கிறது தான். யோகினி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 64 யோகினிகள். இந்த யோகினிகள் வந்து சிவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான தந்திர மார்க்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யோகினிகளை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ இந்த யோகினிகளோட மந்திரம்லாம் சொல்லாமல் யோகினிகள்லாம் வரலாமா, அப்போ யோகினிகள்லாம் ஏதாவது கெட்டதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோகினிகளுக்கு கோவில்களே இருக்குது. ஒரிசால கோயில் இருக்குது, 64 யோகிகள் கோயில் இருக்குது, 2 இடத்துல இருக்குது மொத்தம் நினைக்கிறேன். அதாவது பழங்கால கோயில்கள் நான் சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக கட்டின கோயில் கிடையாது, பழங்கால கோயில். ஸோ இந்த யோகினிகள்லேயே வந்து பார்த்தோம்னா வாராகி மாகேஸ்வரி எல்லாமே நம்ம வந்து யோகினியாக சேர்ப்பாங்க. யோகினிகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து தசமகா வித்தியில் எடுத்து பார்க்கும்போது பகலாமுகிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகலாமுகிக்கு வாராகி தான். அப்படி அவன் பகலாமுகிக்கு தந்திர மார்க்கத்தில் கொடுத்துருக்கும்போது இப்போ பகலாமுகிக்கு வந்து பார்த்தோன்னா பகலாமுகிக்கு யோகினி ரூபத்திலே இருப்பவள் வாராகி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கொடுப்பாங்க. அதனால யோகினிகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து டெமிகாட்ஸ் கிடையாது. அவங்கள வந்து பியூர்லி அவங்களுக்கு ஃபுல்லாக தெய்வ ஒரு வலிமை பெற்றவர்கள் தான். தெய்வத்தோடைய ஸ்திதியில் இருந்துச்சு நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டெமிகாட்ஸ் முன்னா நம்ம வந்து யக்ஷினியை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுமே அதிகமாக இருக்கிறது. நம்ம யோகினியை பற்றி நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம இதில் வந்து ஒவ்வொரு யோகினியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும். இப்போ நான் ஒரு யோகினியில் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயமே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக நான் ஏற்கனவே போட்டிருந்தேன்னா இல்லை ஒரு முழு வீடியோவை கொடுத்துருந்தேன்னா எனக்கு தெரியலை. அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருந்தது. வெறும் அதுலேருந்து ஒரே ஒரு பார்ட் அந்த மந்திரம் மட்டுமே வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேருக்கு பார்த்துருக்காங்க. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நினைக்கிறேன், யூடியூப்லேயுமே கூட பார்த்துருந்தாங்க. இது வந்து நீங்கள் ஒரே ஒரு யோகினியை வந்து தியானிக்க போகிறீர்கள். தியானிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து புளித்தோல்லாம் போட்டு உட்கார போகிறது கிடையாது. வீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். நைட் டைம்லேயோ அல்லது ஈவினிங் டைம்லேயோ அல்லது பிரம்ம முகூர்த்த வேலையிலையோ எந்த வேலையில் பண்ணாலுமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். மத்தியானம் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். யோகினிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சூரிய உதயத்திற்கு முன் அந்த பிரம்ம முகூர்த்தம் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சமுத்திர முகூர்த்த வேலையிலே நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பலனையும், இரவு நேரம் அந்த நிஷித்த முகூர்த்தம்னு நம்ம வந்து சொல்கிறோம்ல, அந்த நிஷித்த முகூர்த்தத்தில் வழிபடுவதுமே ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 64 யோகினியும் கும்பிடணுமானா அப்படிலாம் இல்லை. அதில் முக்கியமாக ஒரு யோகினியை நம்ம இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். 28வது யோகினியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? அந்த 28வது யோகினி அவளுடைய ஒரு மந்திரத்தினை தான் சொல்ல போகிறோம். இதை நம்ம எப்படி சொல்கிறது? இப்போ நான் வந்து ஏற்கனவே அந்த நிஷித்த முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த நிஷித்த முகூர்த்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மியோடைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நிஷித்த முகூர்த்த நேரத்தில் வேறு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாமும் பண்ணுறாங்க டெய்லியே. பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணுறவங்களே நிறைய இருப்பாங்க. உங்களுக்கு வசதியான டைமில் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள் அவங்க வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ் இருக்கும்போது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃபஸ்ட் டைம் மட்டும், சரியா? ஃபஸ்ட் டைம் மட்டும் அது அந்த மாதிரியான டைமில் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் பூஜை அறையெல்லாம் உட்காரணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் வேறு காரணத்தினால சொல்கிறேன், அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் பாகம் இருக்க வேண்டும். கைகளை வந்து இப்படி கட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, கால்கள் வந்து இப்படி பிணைந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நேர் திசையிலே நீங்கள் உட்காந்துருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தரையிலே கால் படாமல் இருக்க வேண்டும். இது நான் யூஸ்வலாக சொல்லக்கூடியது தான். முடிஞ்சால் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு கொஞ்சமாக ஒரு தள்ளி ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா மல்லி ஊதுவத்தி இருக்கு இல்லையா, அந்த மல்லி ஊதுவத்தி இருந்ததுன்னா அந்த மல்லி ஊதுவத்தியை நீங்கள் வந்து ஏற்றி வையுங்கள். அல்லது மல்லியுடைய பெண்களாக இருக்கும்போது அவங்க மல்லிப்பூ வச்சுக்கிட்டு இதை சொல்லலாம். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து வீட்டில் மகாலட்சுமிக்கு மல்லி மலர் சாற்றி விட்டு தாமரை மலர் வைத்து விட்டு சொல்லுவதுமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு பலனை உடனடியாகவே நமக்கு கொண்டு வந்து தரும். இந்த தேவி என்ன செய்வாளாம் என்றால் அதிகப்படியாக செல்வ வளத்தை அள்ளி கொட்டக்கூடியவர்கள். அவளுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. இவங்க வந்து இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் இந்த பணத்தை இப்படி யூஸ் பண்ண போகிறானா, அப்படி யூஸ் பண்ண போகிறானா, ஒரு கிரீடியாக இருந்தானா,
இவன் வந்து எப்படி இவன் பணத்தை வந்து இழந்துட்டு இப்போ நம்மகிட்ட வந்து நிற்கிறான், அந்த மாதிரிலாம் வந்து பாகம் பிரித்து பார்க்க போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய தெய்வங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாகவே அந்த தெய்வங்கள் வந்து நம்மளுடைய தார்மிக் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஏற்றால் போல் தான் பலன் தரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நாம் வந்து ஏதோ ஒரு ஆசையில் பணம் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு அது வந்து 100 வரும், 200 வரும், 1000 வரும்னு நினச்சிட்டு உட்காந்து அந்த பணம் எல்லாம் மொத்தமாக போயிட்டு ஐயோ போச்சேன்னு நம்ம வந்து அழுதுகிட்டு இருப்போம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையிலே நம்ம வந்து யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு அது திரும்பி வராமல் போயிருக்கலாம், நம்ம வட்டிக்கு ஏதாவது யாராவது ஆசைப்பட்டு. இல்லை ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம வந்து அவங்க வந்து கஷ்ட காலத்தில் அழுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராமல் இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதில் இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். மற்ற ஒரு உயர் தெய்வங்கள்லாம் வந்து இவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த கஷ்டத்தை இவன் தாண்டி தான் வர வேண்டும், அப்போ தான் அவனுடைய கர்மா கலையும் அப்படின்னு இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும் நிலைமை, எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்தா போகிறோம், என் பிரச்சனை முடிஞ்சா போகிறேன், எனக்கு கர்மா எப்படி இருந்தால் போகிறேன், எனக்கு கொடுத்து விட்டுட்டு என்னோட இந்த தொல்லை இல்லாமல் இருந்தால் அப்புறம் நான் இருக்கணும், இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்மகிட்ட வரவங்களே ஏகப்பட்ட பேர்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் வந்தாங்கன்னா அதில் 5 பேர் 6 பேர் அந்த மாதிரியான சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சத்தில் கடன், சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா 50 கோடி 500 கோடின்னு கடன். இது மாதிரியாக அந்த 500 கோடி கடன் இருக்கிறவங்களுக்கும் இதே பேச்சு தான். இந்த தேவியை நம்ம வந்து தியானிக்கிறது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படி தியானிக்கணும்னா இவளுடைய ஃபோட்டோ வேண்டாம் நமக்கு. ஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவள் வந்து மகாலட்சுமிக்கு ஒப்பானவள், சரியா. ஆனால் குணத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப அவன் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரி, இது எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு சொல்லும் போதே அதோடைய பலன் எப்போ கிடைக்கும், இதுதான். எப்பொழுது நம்மளுடைய மனமானது பலனை எதிர்நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டதோ, ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உடனே அப்படி ஓடுது, அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஓடக்கூடிய மனமானது அந்த ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான பலன் கிடைக்கவே கிடைக்காது. இது உங்களுக்கு எப்போ சரியாகுமோ அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் செய்யணும். இது சரியாகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு 4 நாள் ஆகலாம், சில பேருக்கு 40 நாள் ஆகலாம், சில பேருக்கு வந்து 10 நாள் 15 நாளுக்குள்ளே வந்துடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வர ஆரம்பிக்கும். திடீர்னு உங்களுக்கு கூரை பிச்சுட்டு கொட்டாது. அதற்குண்டான ஒரு விஷயங்களை அவள் வந்து எல்லா விதமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படின்ற மாதிரியாக இவளை வந்து முழுக்க ஹோமங்களால் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நானே பண்ணியிருக்கேன். ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து உடனடியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இவங்களை விட்டால் வேறு வழி கிடையாது. அப்போ ஹோமத்தில், ஏன்னா இவளோட மந்திரமே அப்படி தான் வரும். ஸோ இப்போ அந்த ஹோமத்தில் இவளை வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து ரைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இவளை வந்து நீங்கள் எந்த ரூபமாக இது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேட் பண்ணிக்கணும்னா தாமரை ரூபமாக இமேஜினேட் பண்ணிக்க வேண்டியது. தாமரை ரூபமாக அல்லது தாமரை ரூபத்திலே அமர்ந்து. இப்போ மகாலட்சுமி பொதுவாக என்ன எப்படி இருப்பாங்க, தாமரையில் உட்காந்துட்டு ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்கள்ல, சேம் திங் தான். ஆனால் இவளுக்கு தாமரை மட்டுமே நீங்கள் போதுமானது. உருவத்தை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேண்டாம். தாமரை கண் மூடிக்கொள்ளுங்கள். தாமரை நல்லாக உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க. தாமரையை நல்லா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த தாமரை நல்லா கண்ணுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது முடிந்தால் அந்த தாமரையானது உங்களுடைய நெற்றி பொட்டுக்கு அந்த ஆஞ்ஞாவில் கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க உடனே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குண்டான முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, அப்போ ஆஞ்ஞால் என்னால் கொண்டே வர முடியல, எனக்கு நடக்காதானா, அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். இது வந்து கொஞ்சம் குயிக்காக நடக்கும். ஏன்னா நம்ம மந்திரங்கள்லேயே 4 வகைகள் நம்ம வந்து ஒவ்வொரு வகையாக செஞ்சால் ஒவ்வொரு மாதிரியான பலன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதுவுமே நான் தனியாக ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து அந்த தாமரை உங்கள் கண்ணுக்குள் வந்து விட்டது என்றால் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் நாளில் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதை நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு காலையிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அல்லது ஃபர்ஸ்ட் நாள் இதை உட்காந்து ஃபுல்லாக அந்த மந்திரத்தை மனனம் பண்ணிக்கோங்க. ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை மனனம் செய்து கொண்டு, தட் இஸ் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கண்ணில் அந்த விஷயம் வரும்போது நீங்கள் சொல்லிட்டு வர்றது அப்படின்றது டெய்லியே சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து 108 1008 இப்படிலாம் வைக்காதீங்க. இது வந்து ஒரே டைமில் ஏகப்பட்ட தடவை சொன்னால் வந்து அவன் வந்து பிரீதியாக மாட்டானாம். அவன் நம்ம எவ்வளோ நாள் இவன் என்னை கூப்பிட்றான் அதை பார்க்கலாம். இவன் வந்து சும்மா இப்போ இஷ்டத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அவசரத்துக்கு வேண்டி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் கண்டுக்க மாட்டானா, இல்லை இவன் வந்து உண்மையான நம்மளை வந்து வேணும், நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இவன் நம்மக்கிட்ட வரானா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் அந்த தேவி வருவாள் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த யோகினிகளை நம்ம வந்து வர வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. வர வைக்கிறதுனா நம்ம வந்து இட்ஸ் நாட் தட் அவங்க நேரில் வந்து இதாப்பா கையில் கேஷ் வச்சுக்கோ ஒரு 50,000 50 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது இந்த தேவியை நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணணும் போல் அந்த ஒரு சுகம் வந்து விட்டது அப்படின்னா தேவி வந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம எவ்வளோ நாள் சொல்லணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு இப்பொழுது திரையில் வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் 2லையுமே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓம் தம் விக்தமானாயை தனம் தேஹி ஸ்வாஹா.
நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹோமத்தில் பண்ணுற மாதிரி சுவாகா தான் வரும்னு சொல்லிட்டு மந்திரம் வந்து சுவாகா மந்திரம். ஸோ அப்போ வந்து ஹோமமாக பண்ணும்போது இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓம் தம் விக்தமானாயை தனம் தேஹி சுவாகா என்ற ஒரு மந்திரத்தினை நாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி தாமரை நீங்கள் வந்து ஆக்ஞாவில் வச்சுட்டு எவ்வளவு நேரம் நம்ம வந்து கையெல்லாம் இப்படி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி கால்கள் வந்து பின்னி இருக்கக்கூடாது, கைகள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். உடம்புல லேசான ஒரு உடையை அணிந்து கொள்ளுங்கள், இறுக்கமான உடைகளோடு பண்ணாதீங்க. ஹோல் பாடி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்துக்கோங்க. லைட் இல்லாமல் இருந்ததுனால நல்லது. கண்டிப்பான முறையில் மல்லிப்பூ பெண்களாக இருந்தால் மல்லிப்பூ வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தாயாருக்கு வந்து மல்லிப்பூவோ அல்லது வந்து தாமரையோ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அல்லது வந்து பார்த்தோன்னா மல்லி ஊதுவத்தி ஒன்று ஏற்றி வைங்க, அந்த வாசனை வந்து கொண்டே இருக்கட்டும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் இதுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் விஷயங்கள். ஒரு தாந்திரோக்த மார்க்கத்தில் பார்க்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு சாபர தந்திரம்னு சொல்லுவோம். அது மாதிரியான முறையில் கொஞ்சம் குயிக்காக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப காலத்துக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உபாசனை அப்படின்றது பண்ண போகிறதில்ல. இவங்களை வந்து நம்ம வந்து வாழ்நாள் முழுவதுமே நம்ம உபாசித்து கொண்டிருந்தாலுமே கூட இப்போ முக்கியமான ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் அணுகிறோம். அப்போ அவள் நம்மக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே நம்ம வந்து அவளை வழிபட்டுகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அவளை இமேஜினேட் பண்ணி கொண்டு வரோம். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் செய்யுங்க. நமக்கு அவளுடைய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு தெரியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுடைய உருவம் எப்படின்னு என்கிட்ட கேளுங்க. அந்த உருவத்தை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரியான முறையில் தனிப்பட்ட முறையிலேயே கூட உங்களுக்கு அது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களையே வரவழைத்து அவளுடைய ஃபோட்டோவை நான் உங்களுக்கு தரேன். நமசிவாய். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதி கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய pujaHomam.org.